வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது மெய்யழகன் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அரவிந்த் சாமி, கார்த்தி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. 96 படத்தை டைரக்ட் பண்ண பிரேம் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படமும் ஒரு ஃபீல் குட் ரொமான்ஸ் டிராமா தான். பட் இதுல இவங்க காட்டியிருக்கக்கூடிய ரொமான்ஸ் அப்படின்றது ப்ரோ ரொமான்ஸ். அதாவது நம்ம சின்ன வயசா இருக்கும் போது நிறைய சீனியர்ஸ் மேலேயோ அண்ணன்கள் மேலேயோ ஒரு விதமான மரியாதை கலந்த ஒரு வெறித்தனமான பாசம் அப்படின்றது இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாசத்தை மையமா வச்சுதான் இந்த கதையை காட்டியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தோட கதை அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட் தான். அதாவது சொத்து பிரச்சனை காரணமா ஒரு குடும்பம் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சிட்டியில வந்து செட்டில் ஆயிடுறாங்க சொந்த ஊரை விட்டுட்டு. ஒரு கல்யாணத்துக்காக அந்த குடும்பத்தை சேர்ந்த அரவிந்த் சாமி வந்து அந்த சொந்த ஊருக்கு வராரு. வந்த இடத்துல அந்த கல்யாணத்துல வந்து கார்த்தியோட இன்ட்ரடக்ஷன் அவருக்கு கிடைக்குது. கார்த்திக்கு அரவிந்த் சாமியை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அவரை அத்தா அத்தான்னு ரொம்ப உரிமையா கூப்பிடுறாரு. ஆனா அரவிந்த் சாமிக்கு கார்த்தி யாருன்றது சுத்தமா தெரியவே இல்லை. தெரியாமையே வந்து சமாளிச்சு அப்படியே வந்து ஓட்டிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் அந்த ஒரு நைட் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க. அந்த நைட்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது 96ல வந்த நிறைய விஷயங்கள் ரிப்பீட் ஆச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ரெண்டு நபர்கள் சேர்ந்து ஒரு நைட் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றது அப்படின்ற அந்த விஷயமா இருக்கட்டும், சொந்த ஊரை விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து திருப்பி அந்த சொந்த ஊருக்கு போகும்போது வரக்கூடிய அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலா இருக்கட்டும் அண்ட் பிரிவை காட்டுறதுக்கு வரக்கூடிய அந்த சாங்கா இருக்கட்டும், இது எல்லாமே 96ல இருந்து ரீடைன் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல்டா இருந்துச்சு. பட் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பிரச்சனையாவும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு 96லயே விஜய் சேதுபதியோட கேரக்டர் ஒரே பொண்ணுக்காக, அதுவும் வந்து கல்யாணம் பண்ணிக்காம பல வருஷங்கள் ஒண்டிக்கட்டையா வாழ்றாரு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வரைக்கும் ஓகே. பட் அதுதான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பட் அது அந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்கா இருக்காது. அதே மாதிரி இந்த கதையிலுமே பாத்தீங்கன்னா தான் யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக பயங்கர பாசமா இவர் இருக்கிறது வரைக்கும் ஓகே. பட் இவரோட மொத்த சேவிங்ஸும் கொடுக்கறதுக்குலாம் ரெடியா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து ஓவரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் ரொம்பவே அந்நியமா காட்டுச்சு. அதே மாதிரி அரவிந்த் சாமி அண்ட் கார்த்தி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைம்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள், உதாரணத்துக்கு அந்த பானையில வச்சு பீர் அடிக்கக்கூடிய காட்சியா இருக்கட்டும், அந்த தோட்டத்துல உட்காந்து பேசக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய இடங்களுக்கு போகக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனா அந்த சரக்கை போட்டதுக்கு அப்புறமேட்டு புரட்சியா பேசுறேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அந்த பரிதாபங்கள்ல அந்த குடிப்பாவங்கள்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து அந்த புரட்சி குடிகாரர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அதுதான் எனக்கு கண்ணு முன்னாடி வந்து போச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆதித்ய கரிகாலன்ல தொடங்கி ஸ்டெர்லைட் இஷ்யூ வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப லெங்க்தியான ஒரு ஃபீல் அப்படின்றதான் கொடுத்துச்சு. அதே மாதிரியான ஒரு லெங்க்தி ஃபீல் அந்த ஜல்லிக்கட்டு விஷயத்திலுமே இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த ஜல்லிக்கட்டு மாடோட இன்ட்ரடக்ஷன் அப்படின்றதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப டிராக் பண்ணி காட்டியிருந்தாங்க. அதே மாதிரி லாஜிக்கலாவும் பாத்தீங்கன்னா கார்த்தி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த கல்யாண பொண்ணுக்கே கூட கேட்டிருக்கலாம், ஏன் ராஜ்கிரண் கிட்ட கேட்டிருக்கலாம், எதுக்காக வந்து இவ்வளவு ஹெசிடேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விலாம் இருக்கதா செஞ்சுச்சு. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, அரவிந்த் சாமியோட பெர்ஃபார்மன்ஸும் சரி இந்த படத்துல சூப்பராகவே இருந்துச்சு. மியூசிக் இந்த படத்துக்கு நல்ல கை கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதுமே பிரமாதமா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்றதுமே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். பட் ரொம்ப ஆகா ஓகோ அப்படின்ற அளவுக்குலாம் இல்ல. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்ல, ஃபேமிலியா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.